ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மிகப்பெரிய கிரகங்களுடைய அமைப்பு மாறுது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயங்களை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியோட குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய நபர்களாகத்தான் இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே காணப்படுவாங்க. எந்த ஒரு விஷயமானாலும் சரி தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெறும் வரைக்கும் முயற்சி மேலே முயற்சி போட்டு வெற்றி பெற்று தான் மற்ற விஷயத்தில் இறங்குவாங்களாம். தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் பணத்தின் பின்னாடியும் ஓட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனசு தாங்க பெரிதான ஒரு விஷயமா இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் மரியாதை கொடுப்பீங்க. மிகப்பெரிய செல்வேந்திரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவங்க ஏதாவது அவமதித்தாங்க அப்படின்னா அவங்கள அறவே ஒதுக்கிடுவீங்க. அவங்கக்கிட்ட எப்பயும் ஒன்று சேரவே மாட்டீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆவது இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். சயன மூச்சஸ்தானமான 12ஆவது இடத்திற்கு அதிபதி செவ்வாய் வருவதால் மாகாண்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதாலும் சித்தர் வழிபாட்டாலும் உங்களுக்கு நிறைய விதமான மேன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோத்தாண்ட குரு என்று அழைப்பாங்களாம். எனவே குறுக்கீடும் போராட்டங்களால் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. அந்த டைமில் நீங்கள் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இறைவனை மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் புரியும். அதனால் அமைதியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட தலம் தான் திருப்புட்குழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்பெஷலாக தனுசு ராசிக்காரங்க அணுக வேண்டிய கோவிலாக பார்க்கப்படுது. திருப்புல்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுது. இந்த தலம் அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலான கோவிலாக ராசி ரீதியாக பார்க்கப்படுது. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் இந்த ராசியில் மூலம், பூரடம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் தனுசு ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல வகையில் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். உடல்நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் விருப்பத்தின்படி நடந்து கொள்வாங்க. அவர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்க போகுது. சக பணியாட்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு அவரவர் விரும்பியபடி இடம் மாறுதல் பதவியில் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமாக இருக்க போது புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 4, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 4. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிதமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சில இடத்துல வேலையில் சவால்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். சில இடத்துல பரபரப்பு நிறைந்ததாக இருக்கக்கூடும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா பதவி மாற்றம் வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகலை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புதிய தொழிலில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. பிள்ளைகளால் மன நிம்மதியும் உண்டாகுங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா அலுவலகத்தில் உயர்வான சூழ்நிலை இருக்கும். பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் சிறப்பான விஷயங்கள் நடக்க போகுது. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்திற்காக சேமிப்பில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க பிரகாசமான நிலையை அடைவாங்க. மேலும் திட்டமிட்ட புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும். நன்மை தீமை அப்படிங்கிறது, அதாவது சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு நன்மை ப்ளஸ் தீமை கலந்த பலன்களே கிடைக்கும். குரு பகவான் 6ல் இருப்பதால் இனம் தெரியாத கவலை மனதை போட்டு பிசைந்து தள்ளும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைபேசியில் வரும் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். ஆன்லைன் முதலீடுகளில் எச்சரிக்கை ரொம்ப தேவை. அதே போல் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக சலிப்பின்றி உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக அவசரம் காட்டாமல் பார்த்து கவனமாயிருங்க. மேலும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக இருக்கும். நல்ல மனை அமையும். எதிர்பார்த்த மனைவி கணவன் அமைவார்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் நல்லபடியாக சொன்ன தேதியில் நடக்கும். அப்பா அம்மாவின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 16ஆம் தேதிக்கு முன் எல்லாம் ஒரு நல்ல விஷயமாகவே உங்களுடைய காதுக்கு வந்து சேரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து மேலே வந்துடுவீங்க. தொழிலும் நன்றாக இருக்கும். வருமானமும் லாபமும் இரட்டிப்பாகும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய பெற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. பயணங்கள் செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடம்பில் இருந்த வலிகள் அனைத்தும் நீங்க போகுது. 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தோடு அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் லாபத்தையும் அவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்க போகிறாரு. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுவதால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.